புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் வாக்காளர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அச்சுத ராஜகோபால் வழங்க கேட்கலாம். அச்சுத ராஜகோபால், அந்த பகுதி வாக்காளர்களோட பிரதான கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு, என்ன நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடுங்க. வணக்கம் பிரதியர்ஷினி. அதாவது ஜனநாயக திருவிழா அப்படின்ற ஒரு விஷயத்தை புதிய தலைமுறை முன்னெடுத்து பல்வேறு பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும், அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை கேட்டு வருது. அந்த வகையில இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறையின் இந்த மக்களுடன் புதிய தலைமுறை அப்படின்ற நிகழ்ச்சியில மக்கள்கள் முன்வைக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துல குன்னம், பெரம்பலூர் அப்படின்ற 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், அது போன்ற பட்டதாரி இளைஞர்கள்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து இன்னைக்கு பொதுமக்கள் வருகிறது தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அதனுடைய வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதே போல இங்க படித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும். அதே போல அடிப்படை கட்டமைப்புகளை சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு கொண்டு போறதுக்கும், மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு உட்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை வகுக்கிறதுக்கான நிச்சயமா பிரதானமா மாவட்டத்தோட உட்கட்டமைப்பு உள்ளிட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு அந்த பகுதி வாக்காளர்கள் சொல்லியிருக்காங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அச்சுத ராஜகோபால்.